إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து இரண்டு சம்பவங்கள், அந்த இரண்டு சம்பவங்களுக்கு பின்னால் இருந்த பின்னணியை அடிப்படையாக வைத்து இன்றைய கால சூழ்நிலைக்கு பொருத்தமாக ஒரு உபதேசத்தை நான் செய்ய விரும்புகிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கஅபத்துல்லாவிற்கு அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள். அருகில் அபூஜஹலும் அபூஜஹலுடைய கூட்டாளிகளும் அவருடைய நண்பர்களும் இருந்தார்கள். அப்போது அபூஜஹல் கேட்கிறான், முஹம்மத் தொழுது கொண்டிருக்கிறார், இந்த நேரத்தில் இன்னாருடைய என்று ஒரு கோத்திரத்தின் பெயரை சொல்லி இன்னாரின் ஒட்டகத்தின் குடலை கொண்டு வந்து முஹம்மத் மீது யாராவது போட முடியுமா என்று கேட்டவுடன் உக்பா பின் அபி முஐத் என்கிற ஒரு காஃபிர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, சஹாபாக்களை, இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த அபூஜஹல், அபூலஹப் போன்ற மக்களில் இவனும் ஒருவன், உக்பா பின் அபி முஐத். அவன் எழுந்து நான் அதை செய்வேன் என்று சென்று ஒட்டகத்தின் குடலை கொண்டு வந்து 3-4 பேர் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா நிலையில் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோள்கள் மீது, முதுகில் அந்த குடலை கொண்டு வந்து போட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சஜ்தாவிலிருந்து எழ முடியவில்லை. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அப்போது சிறுமியாக அவர்கள் இருந்தார்கள், ஓடி வந்து அந்த குறைஷியர்களை, அபூஜஹலுடைய கூட்டாளிகளை பார்த்து சபித்து திட்டி அவர்களால் இயன்ற வரை அந்த குடலை தூக்கி கீழே போட முயற்சித்தார்கள். இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார், அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து என்ன செய்தார்கள், அந்த குறைஷியர்களை சபிக்கும் விதமாக அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குரைஷை, இந்த காஃபிர்களை நீ பார்த்துக்கொள், உன்னுடைய பொறுப்பில் நான் ஒப்படைக்கிறேன் என்று 3 தடவை அந்த குறைஷியர்களை பார்த்து சபித்தார்கள். இப்னு மஸ்ஊத் சொல்கிறார், ரசூல் அவர்கள் சபித்தவுடன் அபூஜஹலோடு இருந்த மக்களால் அந்த வார்த்தைகளை கேட்க முடியவில்லை. அவர்களுக்கு இது சங்கடமாக இருந்தது. ஒரு பக்கம் ரசூலை எதிர்த்தாலும் இன்னொரு பக்கம் முஹம்மத் பிரார்த்தனை செய்து விட்டால், சபித்து விட்டால் நிச்சயமாக அது அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும் என்கிற பயமும் இருந்தது. எனவே இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் சபித்ததை கேட்டவர்கள் பயந்தார்கள், அது அவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. பிறகு ரசூல் அவர்கள் பெயர்களை சொல்லி சொல்லி அல்லாஹ்விடம் பத்துவா செய்தார்கள், சபித்தார்கள். அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல் வ அலைக பி உத்பத இப்னு ரபீஅ வ ஷைபத இப்னு ரபீஅ வல் வலீத் இப்னு உத்ப வ உமைய இப்னு கலஃப் வ உக்பத இப்னு அபீ முஐத். யா அல்லாஹ், இந்த அபூ ஜஹலையும் ரபீஅவுடைய 2 பிள்ளைகள் உத்பா ஷைபாவையும் வலீத் பின் உத்பாவையும் உமையா பின் கலஃபையும் இந்த உக்பா பின் அபி முஐத்தையும் நீ பார்த்துக்கொள் யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார், இப்படி 7 மக்களின் பெயரை ரசூல் அவர்கள் குறிப்பிட்டார். ஃபவல்லதி நஃப்ஸி பியதி,
யாருடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், لقد رأيت الذين عد رسول الله صلى الله عليه وسلم صرعا في القليب قليب بدر. அந்த 7 நபர்களையும் பதர் போர் நடந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்ட காஃபிர்களை தூக்கி ஒரு கிணத்திலே, பயன்பாட்டில் இல்லாத ஒரு கிணத்திலே தூக்கி எறிந்தார்கள். அந்த கிணத்தில் அந்த 7 மக்களையும் நான் பார்த்தேன் என்று இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுடைய அந்த பத்துவாவை ஏற்றுக்கொண்டான். இப்படி அன்பானவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் சத்தியத்தில் இருப்பவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள், சத்தியத்தை ஏற்க விடாமல் மக்களை தடுக்கக்கூடியவர்கள், அந்த எதிரிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த ஆட்டம், அவர்களுடைய அந்த எதிர்ப்புகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. நிரந்தரமாக அவர்களால் நினைச்ச முடியாது, எதிர்க்க முடியாது. நிரந்தரமாக அவர்கள் ஜெயித்து கொண்டே போக மாட்டார்கள். நிச்சயமாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மக்கத்து வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் உண்டு செய்தார்கள் மக்கத்து காஃபிர்கள். ஆனால் பத்ர் போரிலே பெரிய பெரிய தலைவர்கள் உள்பட 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் இந்த 7 நபர்களும் இருந்தார்கள் என்று இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார். அதே போல்தான் அன்பானவர்களே, இந்த பத்ர் போரிலே 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டதும், அந்த நேரத்திலே பத்ர் போர் நடந்த அந்த சமயத்திலே ஷாம் நாட்டிலிருந்து வியாபாரம் செய்து பல லாபங்களை ஈட்டி அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு கூட்டம், வியாபார கூட்டம் மக்காவுக்கு சென்றது. அந்த வியாபார கூட்டத்தை பிடித்து தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ரசூல் அவர்கள் 313 சஹாபா பெருமக்களை அழைத்து வெளியேறினார். ஆனால் அந்த வியாபார கூட்டம் தப்பித்து விட்டது. மக்காவிலிருந்து கிளம்பி வந்த 1000 போர் வீரர்களை களத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அல்லாஹ் அடுத்து வெற்றியை கொடுத்தார். அந்த வியாபார கூட்டம் வெற்றி பெற்ற அந்த லாபத்தை ஈட்டு வந்த அந்த வியாபார கூட்டம் என்னதான் வியாபாரம் செய்து அந்த லாபத்தை கொண்டு வந்திருந்தாலும் 70 தலைவர்கள் இந்த போரிலே கொல்லப்பட்ட காரணத்தினால் லாபத்தை ஈட்டியவர்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. ஒரு பக்கம் ஷாம் நாட்டிலிருந்து வெற்றிகரமாக லாபத்தை கொண்டு வந்து விட்டோம், முகமதுடைய தோழர்களிடமிருந்து நாம் தப்பித்து விட்டோம். ஆனால் இன்னொரு பக்கம் 70 தலைவர்கள் கொல்லப்பட்டார்களே என்கிற துக்கம் தான் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. எனவேதான் அபூ சுஃபியான் அந்த நேரத்தில் அந்த மக்கத்து காஃபிர்களிடம் சொன்னார். அந்த நேரத்தில் அவர் காஃபிராக இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த லாபத்தையும் சரி, இதற்கு பிறகும் நாம் ஷாம் நாட்டை நோக்கி பயணிக்கலாம், வியாபாரம் செய்யலாம், அதில் வரக்கூடிய லாபத்தையும் சரி, இந்த எல்லா லாபங்களையும் சேர்த்து வைத்து அடுத்த வருடம் நாம் போர் தொடுக்கலாம். முகமதுக்கு எதிராக, முகமதுடைய தோழர்களுக்கு எதிராக போர் தொடுத்து இந்த போருக்கு பதிலடி நிச்சயமாக நாம் கொடுக்க வேண்டும், பழி வாங்கியே தீர வேண்டும் என்று லாபத்தை சேர்த்து வைத்து மறுபடியும் வியாபாரத்தை செய்து இன்னொரு முறை அதில் வந்த லாபத்தையும் சேர்த்து வைத்து அடுத்த வருடம் போர் அறிவித்தார்கள். அதுதான் உஹது போர். அது எல்லாம் அவர்களுக்கு ஒரு வகையில் வெற்றியை கொடுத்தான். அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஒரு வகையில். ஆனால் அந்த வெற்றிக்கு முன்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. அடுத்தடுத்த பல போர்களிலே, அது அகல் போராக இருக்கட்டும் அல்லது மக்கா வெற்றி கொண்ட சமயத்தில் நடந்த போராக இருக்கட்டும், இப்படி படிப்படியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு தான் வெற்றியை கொடுத்தான். அந்த போர் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்ஃபால் அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே, இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹ், இந்த காஃபிர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மக்களை தடுப்பதற்காக வேண்டி செலவு செய்கிறார்கள். யாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்? அந்த வியாபார கூட்டத்தை குறித்து. ஒரு முறை 2 முறை என்று 2 முறை வியாபாரம் செய்து வந்த லாபத்தை அல்லாஹ்வுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் செலவு செய்ய முற்படுகிறார்கள். ஃபஸயுன்ஃபிகூனஹா, அல்லாஹ் சொல்கிறான், அந்த உஹது போருக்கு முன்பாகவே அவர்கள் செலவு செய்வார்கள். அவர்களுடைய திட்டத்தின்படி அவர்கள் சேர்த்து வைத்த அந்த லாபத்தை இஸ்லாத்துக்கு எதிராக மக்களை தடுப்பதற்காக, இஸ்லாத்தை விட்டு அவர்கள் செலவு செய்வார்கள் கூடிய சீக்கிரம். சும்ம தகூனு அலைஹிம் ஹஸ்ரா, ஆனால் அவர்கள் செலவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம் எல்லாமே அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் துக்கமாக மாறிவிடும். செலவு செய்தவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இந்த உலகத்திலும் சரி மறுமை வாழ்க்கையிலும் சரி செலவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், இன்பம் பெற மாட்டார்கள், சந்தோஷம் அடைய மாட்டார்கள். மாறாக இந்த செலவு செய்யக்கூடிய காசு எல்லாமே அவர்களுக்கு துக்கமாக அமையும். சும்ம யுகலபூன், பிறகு அவர்கள் தோத்து போவார்கள். தொடர்ந்தவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள், மாறாக அவர்கள் மிகைக்கப்படுவார்கள், அவர்கள் தோத்து போவார்கள்.
வல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம யுஹ்ஷரூன், மேலும் நாளை மறுமை நாளிலே நரகத்தை நோக்கி அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள், ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். என்னதான் நீங்கள் செலவு செய்து தன்னுடைய திட்டங்களை கொண்டு தன்னுடைய சூழ்ச்சிகளை கொண்டு இந்த இஸ்லாத்துக்கு எதிராக மக்களை தடுக்க முயற்சி செய்தாலும் ஓரிரண்டு முறை உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்து விட்டாலும் வெளிப்படையாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு துக்கம்தான் இந்த முயற்சிகள் எல்லாமே. ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் தப்பித்து விட்டாலும், உங்களில் சில பேர் தப்பித்து விட்டாலும், நாளை மறுமை நாளிலே நரகத்தை நோக்கிதான் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே அந்த மக்கத்து காஃபிர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். ஆனால் அன்பானவர்களே, இந்த வசனம் அந்த சம்பவத்துக்கு மாத்திரம்தான் பொருந்துமா என்று யோசித்து பாருங்கள். பத்ர் போரில் தோல்வி அடைந்த அந்த காஃபிர்கள் பொருளாதாரத்தை ஈட்டி அடுத்து உஹது போர் அறிவித்தார்களே, அந்த மக்களுக்கு மாத்திரம்தான் இந்த வசனம் பொருந்துமா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ் பொதுவாக தான் சொல்கிறான். நிச்சயமாக காஃபிர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய முயற்சிகளை இஸ்லாத்தை விட்டு தடுப்பதற்காக வேண்டி செலவு செய்கிறார்கள், செலவு செய்வார்கள் அவர்கள் அடிக்கடி. ஆனால் அந்த பொருளாதாரம் அனைத்தும் அவர்களுக்கு துக்கமாக அமையும். மேலும் நாளை மறுமை நாளில் அவர்கள் நரகத்தை நோக்கி ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று ஒவ்வொரு காலத்திலும் வரக்கூடிய காஃபிர்களுக்கு பொருந்தும் விதமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தைகளை சொல்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த காஃபிர்களுடைய சூழ்ச்சிகள் அவர்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அவர்களுக்கு ஓரிரண்டு முறை வெற்றி கிடைத்தாலும் இந்த வெற்றிக்கும் நிரந்தரம் கிடையாது. அவர்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. நிச்சயமாக சத்தியம்தான் எப்போதும் மிகைக்கும். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாகின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நிச்சயமாக அல்லாஹ் நாடிய தன்னுடைய காரியத்தை செய்து முடிப்பதிலே மிகைக்க கூடியவன். அல்லாஹ்வை யாரும் மிகைக்க முடியாது. அல்லாஹ் தான் மிகைக்க கூடியவன். ஆனால் பெரும்பாலான மக்கள் அதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போல். எனவே அன்பானவர்களே, நசாராக்களை பார்க்கும் பொழுது, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படும் பொழுது, தன்னுடைய மதத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று முயற்சிகளை செய்யும் பொழுது, அவர்கள் ஒரு முறை அறிவித்திருந்தார்கள், இந்தோனேஷியாவிலே பல்லாயிர மில்லியன்கள் அவர்கள் செலவு செய்து 2000 எப்படியாவது இந்தோனேஷியாவிலே நசாராவுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவோம் என்று என்னென்னவோ காசை செலவு செய்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் இந்தோனேஷியாவில் நசாராக்களுடைய வணக்கஸ்தலங்கள் கையில் தான் பிளேன்கள் இருந்தது. எனவே பறந்து செல்வதற்கு பிளேன்களை அவர்களிடம் இருந்து ரெண்டுக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தது. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சூழ்ச்சி இவர்களுடைய சூழ்ச்சியை விட சிறந்தது. இன்று வரை கூட இந்தோனேஷியா உலகத்திலேயே மிக அதிகமான முஸ்லிம் ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடாக தான் இருக்கிறது. அவர்களால் அதை கைப்பற்ற முடியவில்லை. எனவே அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சிகளை வீணாக்கி விடுகிறான். அதே போல்தான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் பல நாடுகளில் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வறுமையை பயன்படுத்தி அந்த முஸ்லிம்களுக்கு பின்னால் காசு செலவு செய்தால் எப்படியாவது அவர்களை கிறிஸ்தவ மதத்தை நோக்கி கொண்டு வரலாம், கூட்டம் கூட்டமாக அவர்களை தன்னுடைய மதத்தின் பக்கம் இழுத்துக் கொள்ளலாம் என்று என்னென்னவோ முயற்சி செய்கிறார்கள் தொடர்ந்து. ஆனால் இருந்தாலும் அங்கு உள்ள முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் நாடுகளாக தான் இருக்கிறது. அவர்களால் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களை அழிக்கவும் முடியாது, அவர்களால் இஸ்லாத்தை அழிக்கவும் முடியாத அந்த நாடுகள் இருந்து. இப்படி அவர்கள் செலவு செய்யக்கூடிய இந்த காசுகள், அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு நாள் அவர்களுக்கு துக்கமாக தான் அமையும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும், அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஷிர்க் தொடங்கியதே, சிலை வணக்கம் தொடங்கியதே, அந்த காலத்தில் இருந்து உலக அழிவு வரை இந்த சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் உள்ள அந்த போராட்டம் நீடித்து கொண்டுதான் இருக்கும். அசத்தியவாதிகள் சத்தியவாதிகளை எதிர்க்கத்தான் செய்வார்கள், சத்தியத்தை விட்டு மக்களை தடுக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு கட்டம் வரைதான். அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் தருகிறான், அவ்வளவுதான். அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் தருகிறான். அந்த அவகாசத்தை எல்லாம் நாடி அளவுக்கு நீட்டிக்கின்றான். ஆனால் அவர்களால் ஒருபோதும் நினைச்ச முடியாது, இஸ்லாத்தை மிகைக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸஃப் அத்தியாயத்திலே 8ஆம் வசனத்திலே சொல்கிறான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை தம் வாய்களை கொண்டு ஊதி அணைத்துவிட நாடுகின்றனர். ஆனால் காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூரணமாக்கியே வைப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் பயன்படுத்திய வார்த்தைகளை எல்லாம் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை தன் வாய்களை கொண்டு, அதாவது ஊதி அணைத்து விட வேண்டும் என்று நாடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த காஃபிர்கள் அதை வெறுத்த போதிலும்
தன்னுடைய ஒளியை பரிபூர்ணமாக்கியே தீருவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளியை அவர்கள் அணைத்துவிட விரும்புகிறார்கள் என்று ஒளி என்று பொதுவாக சொல்லவில்லை, அல்லது இஸ்லாத்தின் ஒளி, ஈமானின் ஒளி என்றும் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ்வின் ஒளியை என்று சொல்கிறான். எதை உணர்த்துவதற்காக? இவர்கள் எந்த ஒளியை அணைத்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அது அல்லாஹ்வுடைய ஒளி. அல்லாஹ்வோடு யாராவது போட்டி போட்டால் ஜெயிக்க முடியுமா? என்னதான் அவர்களுக்கு பெரிய பட்டாளம் இருந்தாலும் சரியே, பெரிய கூட்டம் இருந்தாலும் சரியே, என்னதான் அவர்களிடம் கோடி கணக்கிலே பொருளாதாரம் இருந்தாலும் சரியே, அவர்கள் போட்டி போடுவது அல்லாஹ்வோடு. அல்லாஹ்வோடு அவர்கள் போட்டி போடும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றியே கிடையாது என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே அல்லாஹ்வின் ஒளியை அவர்கள் அணைத்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொல்கிறான். அதுவும் அல்லாஹ்வின் ஒளியை எப்படி அணைத்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால், நாவால் ஊதி, என்னது, என்ன முயற்சிகள் செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சக்திக்கு முன்னால் அவர்களுடைய முயற்சி எல்லாமே என்னது? மிக அற்பமானது, மிக சின்ன முயற்சி தான். எப்படிப்பட்ட முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டாலும் சரி, உலக மக்கள் அனைவரும், எல்லா மதத்தினர்களும் ஒன்று கூடி இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாமே அற்பமான முயற்சிகள் தான் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தன் வாய்களால் ஊதி அதை அணைத்துவிட வேண்டும் என்று நாடுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே என்ன முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கம் தான் மிக கூடியதாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே கராமியுதா என்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக புறப்பட்டார்கள். பல அநீதிகளை இழைத்தார்கள். கராமிதா என்கிற அந்த கூட்டத்தார் அப்பாசிய ஆட்சி காலம் இருந்த ஒரு தருணம் அது. அந்த நேரத்திலே பல முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். மக்காவில் புகுந்து பல ஹாஜிகளை, நூற்றுக்கணக்கான ஹாஜிகளை கொலை செய்தார்கள். காபத்துல்லாவுடைய கதவை உடைத்து விட்டார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை அங்கிருந்து எடுத்து திருடி அதை எடுத்து சென்று விட்டார்கள் எகிப்து நாட்டுக்கு. 8 வருடம், 22 வருடம் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் காபத்துல்லாவில் இருந்திருக்கவில்லை. கொண்டு சென்ற அந்த கராமிதா கூட்டத்தார் தான் செய்தார்கள். ஒரு கட்டத்திலே ஹஜ்ருல் அஸ்வதை மீண்டும் கொண்டு வந்து பொருத்தினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இவர்களுடைய இந்த அட்டூழியத்தின் காரணமாக 8 வருடங்கள் ஹஜ் செய்யவில்லை முஸ்லிம்கள். மக்காவில் புகுந்து அடிக்கடி கொலை செய்வது, இப்படியெல்லாம் செய்த காரணத்தினால் 8 வருடங்கள் ஹஜ் செய்யவில்லை முஸ்லிம்கள். இப்படியெல்லாம் ஆட்டம் போட்ட அந்த ஹராமிதாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டத்திலே அழித்தான். எப்படி அழித்தான்? அந்த ஹராமிதாக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் கொலை செய்து அந்த கூட்டமே நாசமாக போய்விட்டது. முஸ்லிம்கள் அவர்களை கொலை செய்யவில்லை, அவர்களை எதிர்க்கவில்லை, போராடவில்லை. அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பிளவை ஏற்படுத்தி அவர்களை எல்லாம் நாசமாக்கி விட்டான். அதே போல்தான் அன்பானவர்களே, இந்த வரலாற்றிலே மிக அதிகமாக முஸ்லிம்களுக்கு நோவினை செய்த ஒரு கூட்டம் என்று சொன்னால் நசாராக்கள். தொடர்ந்து அந்த சிலுவை போர்கள் என்று சொல்வார்களே, தொடர்ந்து போர் புரிந்து ஒரு கட்டத்திலே பலஸ்தீனில் நுழைந்து, பைத்துல் மக்திஸில் நுழைந்து ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை, சில நாட்களில் மாத்திரம் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவித்து பைத்துல் மக்திஸை கைப்பற்றினார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு ஆட்சியோடு அதிகாரத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் பார்த்தால், அவருடைய பவரை பார்த்தால் யாரும் நினைச்ச முடியாது மீண்டும் இந்த இடத்தை முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்களா என்று யோசித்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள், பவரில் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலாஹுத்தீன் அய்யூபி என்பவரை கொண்டு வந்தான். அவர்கள் தொடர்ந்து செய்த முயற்சியால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு படிப்படியாக வெற்றியை கொடுத்தான். ஒரு கட்டத்தில் பைத்துல் மக்திஸை மீண்டும் முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். அதே போல் அன்பானவர்களே, தத்தார் என்கிற கூட்டத்தார், அவர்களும் செய்யாத பிரச்சனைகள் கிடையாது. பேரழிவை ஏற்படுத்திய ஒரு கூட்டம் தான் தத்தார் என்கிற கூட்டம். பகதாதில் நுழைந்து, பகதாத் என்பது அந்த காலத்தில் பெரிய செல்வாக்குள்ள ஒரு இடமாகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு நகரமாகவும் இருந்தது, குறிப்பா அப்பாசி ஆட்சி காலத்தில். ஆனால் அப்படிப்பட்ட இடத்தை சுடுகாடு போல் மாற்றி அமைத்தவர்கள் இந்த தத்தார் என்கிற கூட்டத்தார். ஆனால் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டத்திலே அழித்தான். அல்லது அவர்களில் பல பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்து விட்டார்கள், திரிந்து விட்டார்கள். இப்படி அன்பானவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அநியாயக்காரர்கள் இந்த முயற்சியை மேற்கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக தன்னுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வான். எனவே சமீபத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் எல்லோரும் துவா செய்திருப்போம், முயற்சிகள் செய்திருப்போம். ஆனால் அநியாயக்காரர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டார்களே
என்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கலாம். ஆனால் இந்த தருணத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நிராசை அடையக்கூடாது. இவர் என்னதான் ஒன்றுக்கு பலமுறை வெற்றி பெற்றாலும் இந்த வெற்றி நிரந்தரமானது கிடையாது. இவர்களுக்கு ஒரு முடிவு நிச்சயமாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களுக்கு அவகாசம் தருகிறான். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை குறித்து அல்லாஹ் அலட்சியமாக இருக்கிறான் என்று எண்ணி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வசனத்தை நான் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் அவகாசம் தருகிறான். அதே நேரத்திலே அன்பானவர்களே, இவர்கள் பழையபடி அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாள் இந்த நேரத்தில் இல்லை. அல்லாஹ் அவர்களுடைய சக்தியை பெரிய அளவில் உடைத்து விட்டான். அவர்களால் பழையபடி ஆட்சியில் அதிகாரத்தில் விரும்பியதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் செய்ய முடியாது. அல்லாஹ் போதுமானவன், அதையும் நாம் உணர வேண்டும். அதே நேரத்திலே இந்த நிலைகளை எல்லாம் நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மாணவர் படிக்கிறார், பரீட்சையே இல்லாமல் எக்ஸாமே இல்லாமல் படி என்று சொன்னால் நிச்சயமாக அந்த படிப்பில் பலவீனம் ஏற்படுமா இல்லையா? இடையிடையில் சில எக்ஸாம் சில டெஸ்ட் என்று வந்தால்தான் பயந்து நினைச்சுவார்கள், படிப்பார்கள். படிக்கும் பொழுதுதான் படித்த பாடங்கள் உறுதி செய்ய முடியும், படித்த பல விஷயங்கள் உள்வாங்க முடியும். எனவே இடையில் வரக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ், அந்த டெஸ்ட், அந்த பரீட்சை என்பது அந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் போல் தெரியலாம் வெளிப்படையில். ஆனால் அதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. அவர்களால் அந்த நேரங்களில் படித்த பாடங்களை உறுதி செய்து கொள்ள முடியும், மீட்டெடுக்க முடியும். அதே போல்தான் ஒருவர் ஆரோக்கியமாகவே இருக்கிறார், ஒரு அடியார் என்று சொன்னால் ஆரோக்கியமாகவே இருந்து பிரச்சனைகள் இல்லாமல் உடல்நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாகவே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர் அல்லாவை மறந்துவிடக்கூடும். இடையிடையில் ஏதாவது நோய் வந்தால்தான் அல்லாஹ் ஷிஃபா வைத்தா என்று அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நோய்கள் எல்லாமே. ஒருவர் பிசினஸ் செய்கிறார், தொடர்ந்து லாபம் 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 என்று ஈட்டிக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர் அல்லாவை மறந்துவிடக்கூடும். பிசினஸ் செய்தால் எனக்கு காசு வரும் என்கிற ஒரு நம்பிக்கை, தவக்குலை மறந்துவிடக்கூடும். இடையிடையில் சில லாஸ், சில நஷ்டங்கள் ஏற்பட்டால்தான், அல்லது அந்த நஷ்டம் ஏற்படுமோ என்கிற ஒரு பயம் ஏற்பட்டால்தான் அல்லாவின் பக்கம் மீள்வார்கள். ஒரு முஸ்லிமான அடியார், யா அல்லாஹ் நஷ்டத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு, எனக்கு இந்த பொருளாதாரத்திலே இந்த பிசினஸிலே லாபத்தை கொண்டு வா என்று அடிக்கடி துவா செய்ய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். அந்த பயம் ஏற்படும் பொழுது, நஷ்டம் ஏற்படும் பொழுது, அதே போல்தான் நமக்கு சாதகமான சூழல் அமைந்து விட்டால் தொடர்ந்து இந்த முஸ்லிம் உம்மத் அல்லாஹ்வையே மறந்துவிட நேர்ந்து விடுவார்கள். இடையிடையில் இப்படி சில அநியாயக்காரர்கள் வந்து ஆட்சி செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் மீளக்கூடிய, தௌபா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் என்று இதையும் சாதகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு அருமையான ஒரு வாசகத்தை ஒரு அறிஞர் சொல்வார்கள். எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு அறிஞர், நீங்கள் தன்னிடத்திலே தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நிலைநாட்ட முயற்சி செய்தால் பூமியிலே அல்லாஹ்வுடைய சட்டத்தை உங்களால் நிலைநிறுத்த முடியும் என்று சொல்வார்கள். அப்படி ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவது என்கிற அந்த கவலையை விட தன்னை மாற்றுவது, தன்னுடைய குடும்பத்தாரை மாற்றுவது என்கிற அந்த கவலையில், அந்த முயற்சியில் நாம் ஈடுபட்டால் ஆட்சி அதிகாரம் இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் சில நொடிகள் அதை மாற்றி விடுவான். எனவே ஆட்சி அதிகாரம் மாற்றுவதை குறித்து நாம் கடந்த சில நாட்களில் கவலைப்பட்டு இருப்போம், அதை குறித்து துவா செய்திருப்போம். ஆனால் அதை விட அதிகமான கவலை எதை குறித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னை எப்படி மாற்றுவது, தன்னை எப்படி சீர்திருத்துவது. ஆட்சி அதிகாரத்தை குறித்து கவலைப்படுவதற்கு முன்பாக குடும்பத்தினர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்னுடைய மனைவி ஐவேளை தொழக்கூடியவராக இருக்கிறாளா, என்னுடைய பிள்ளைகள் குர்ஆன் போத தெரியுமா அவர்களுக்கு, அவர்கள் தொழுகையின் பக்கம் வருகிறார்களா, பள்ளிவாசல் வருகிறார்களா, என்னுடைய குடும்பத்தினர்கள் உண்மையான சரியான கொள்கையில் தான் இருக்கிறார்களா என்று தன்னையும் தன்னுடைய குடும்பத்தினர்களை குறித்தும் நாம் கவலைப்பட்டு தன்னை மாற்றிக்கொள்ள நாம் முயற்சித்தால் ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடும் பொழுது தானாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். எனவே அன்பானவர்களே, இந்த கால சூழ்நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மார்க்கத்தின் பக்கம் மீண்டு வருவதற்காக வேண்டி, மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக வேண்டி இந்த கால சூழ்நிலையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூருல்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அல்லது நாளை இன்ஷா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜா மாதம் தொடங்கிவிடும். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்கள் குறித்து ஒவ்வொரு வருடமும் நாம் சிறப்புகளை எல்லாம் கேட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதல் 10 நாட்களை குறித்து சொல்கிறார்கள், அஃதலு ஐயாமித் துன்யா,
இந்த பூமியில் அல்லாஹ் படைத்த நாட்களில், அதாவது வருடத்தில் 360 நாட்கள் என்று சொன்னால், அந்த 360 நாட்களில் இந்த 10 நாட்கள் தான் மிக சிறந்த அஃதலான நாட்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த 10 நாட்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது 10 நாட்கள் மீது சத்தியமாக என்று இந்த முதல் 10 நாட்களை குறித்து அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு, எப்படிப்பட்ட ஒரு புனிதம் அல்லாஹ்விடத்தில் இருக்கும் என்று. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் சில அறிஞர்கள் சொல்வார்கள், ரமதானுடைய கடைசி 10ஐ விட சொல்ல போனால் தில்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்கள் தான் சிறந்த நாட்கள். ஆம், அந்த 10 ரமதானுடைய இறுதி 10ல் லைலத்துல் கத்ர் இரவு என்பது நிச்சயமாக 1000 மாதங்களை விட சிறந்தது. ஆனால் அந்த லைலத்துல் கத்ர் இரவை தவிர மிஞ்சிருக்கக்கூடிய அந்த 9 நாட்கள் என்ன கிடையாது, தில்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களை விட சிறந்த நாட்கள் கிடையாது என்று இந்த ஹதீஸின் அடிப்படையில் சொல்கிறார்கள். இரண்டில் ரசூல் அவர்கள் இன்னொரு ஹதீஸ் என்ன சொன்னார்கள், இந்த முதல் தில்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்திலே பிரியமான அமல் கிடையாது. உடனே சஹாபா பெருமக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது கூட இந்த முதல் தில்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களுடைய அமலை விட சிறந்த அமல் கிடையாதா? ரசூல் சொன்னார்கள், இல்லை, வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், ஆம், ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய உயிரை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் போர் புரிகிறார், ஆனால் உயிரை கொண்டு பொருளாதாரத்தை கொண்டு அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை என்று சொன்னால் அந்த போர் நிச்சயமாக இதைவிட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நாட்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. எனவே ரமதான் மாதத்தில் எப்படி பொதுவாக ரொட்டீனாக நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட கூடுதல் வணக்க வழிபாடுகள், உபரியான வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்ய நாம் முயற்சி செய்கின்றோமோ ரமதான் மாதத்தில், அதே போல நாம் இந்த 10 நாட்களிலும் கூடுதலாக குர்ஆன் ஓதுவது, கூடுதலாக நஃபில் தொழுகை தொழுவது என்று ஒரு திட்டத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக தொழுகை, திக்ர், திலாவத், குறிப்பாக இந்த 10 நாட்களில் அதிகமாக திக்ர் செய்வது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த எண்ணப்படும் இந்த சில நாட்களில் அதிகம் தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே தக்பீர் சொல்வது, திக்ர் அதிகமாக செய்வது என்று உபரியான வணக்கங்களை இந்த நாட்களில் கூடுதலாக அதிகமாக நாம் செய்ய வேண்டும். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்பானி கொடுக்கக்கூடிய வசதியை கொடுத்திருக்கிறானோ, ஒரு ஆடு குர்பானி தரக்கூடிய வசதி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை எனில் மாட்டில் ஒரு பங்கு வாங்கக்கூடிய வசதி இருந்தாலும் சரி, 2-3 பங்கு வாங்கக்கூடிய வசதி இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ், தன்னுடைய சக்திக்கு ஏற்ப ஒரு குடும்பத்துக்கு ஒரு குர்பானி போதுமானது. குடும்ப தலைவர் ஒருவர் ஒரு குர்பானி தர முயற்சிக்க வேண்டும், வசதி இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக. அவ்வாறு குர்பானி தருவதற்காக வேண்டி ஒரு விலங்கை வாங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 குறைபாடுகளை சுட்டி காண்பித்து அந்த குறைபாடுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூல் அவர்கள் சொன்ன அந்த 4 குறைபாடுகள் என்ன? பார்வை, கண் பார்வை இல்லாத விலங்கு, கால் நொண்டியாக, கால் உடைந்த விலங்கு, எலும்புகள் தெரியும் அளவிற்கு மெலிந்து போன விலங்கு, அதே போல் பார்த்தவுடன் ஏதோ ஒரு நோய் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு வெளிப்படையான ஏதோ ஒரு நோய் உள்ள விலங்கு என்று 4 குறைபாடுகளை சொன்னார்கள். இந்த குறைபாடு உள்ள ஒரு விலங்கை குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானியை ஏற்றுக்கொள்ளப்படாது, ஆகாது. ஆம், இந்த 4 குறைபாடுகள் அல்லாமல் வேறு ஏதாவது குறைபாடு இருந்தால் அதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆனால் குர்பானி கொடுத்தால் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணத்திற்கு கொம்பு உடைந்திருக்கிறது அல்லது கொம்பே இல்லை, இப்படி ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதையும் தவிர்த்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லது. ஆனால் அந்த குறைபாடோடு குர்பானி கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ரசூல் அவர்கள் சுட்டி காண்பித்த அந்த 4 குறைபாடுகள் அவசியம் இருக்கக்கூடாது. அப்படி அல்லாஹ்வுக்காக சிறந்த குர்பானியை தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வரக்கூடிய இந்த சிறப்பு மிக்க நாட்களில் அதிகம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த நாட்களில் சிறப்பை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. ஆமீன்.